நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னடா ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல. மாப்ள நீ பேசுறப்போ பிரின்சிபல் மூஞ்சில இந்த ரியாக்ஷனை பார்க்கணுமே. ஐயோ ஐயோ. டேய் பாலா, என்னடா பேசுன? வாழ்க தமிழ், வளர்க தமிழகம், புகழ் பெறட்டும் தமிழினம். வணக்கம் ஐயா. நான் தான் அமைச்சர் அங்கையர் கண்ணன் எம்ஏ பேசுறேன். சொல்லுங்க சார். கார்த்தி 3 எழுத்து, கடமை 3 எழுத்து, அவன் செய்த தவறு 3 எழுத்து, அதற்கு நீ கொடுத்த தண்டனை 4 எழுத்து, நீ கொடுக்க போகும் மன்னிப்பு 5 எழுத்து. ஐயா நீங்க சொல்றது ஒன்றும் புரியலைங்க ஐயா. பொறியியல் இளங்கலை முதலாண்டு படித்திடும் மாணவன், குதித்தோடும் இளங்காலை, அவன் வந்திருவான் அதிகாலை. சார் எனக்கு புரியல. உம்முடைய ஆசு ஆல கல்லூரியில் இளங்கலை 1ஆம் ஆண்டு இயந்திரவியல் பிரிவு மாணவன் கார்த்திகேயனை நீ அறிவாயா? எஸ் சார். கட்டுக்கடங்காத அந்த காலை உன் மயில் உந்துவின் கண்ணாடியை உடைத்து விட்டதாமே. ஆமா சார், கார் கண்ணாடியை உடைச்சிட்டா. ஐயகோ தமிழகமே, ஆர்ப்பரிக்கும் தமிழினமே, மானமுள்ள மரத்தமிழன் தம்பி ராஜசேகரின் மயில் உந்துக்கு ஏற்பட்ட துயரத்தை கேட்டு இன்னலுற்றேன், உறக்கம் துளைத்தேன். உமக்கு ஏற்பட்ட ஈடு செய்ய முடியாத இழப்பை எண்ணி எண்ணி நான் மீளா துயரில் ஆழ்ந்தேன். சார் அது பரவாயில்ல சார், சரி பண்ணிக்கலாம் சார். ராஜசேகர், பெருந்தன்மையே உன் தன்மை எனக்குண்ட பெருமகனே, உன் கலங்கா மனம் கண்டு மகிழ்கிறேன் பொறியியலே. தேங்க்ஸ் சார். அறியாத வயசே, புரியாத மனசே தம்பி கார்த்தியுடையது. இல்ல சார், அவங்க எப்பவுமே ப்ராப்ளம் தான் சார். தம்பி ராஜசேகர், மாணவர்கள் நம் தமிழகத்தின் வருங்கால தூண்கள். அதில் ஒன்று உடைபடலாமா? அதற்கு நீ ஒரு தடையிடலாமா? சார் என்ன சார் செய்யணும்? புன்னகையே புன்னகையாய் வீட்டிற்கும் புத்தர் பெருமானும் மறுகண்ணத்தை காட்டக்கூடிய கிறிஸ்து பெருமானும் போதித்த மன்னிப்பு என்கிற சொல்லை அறியாதவனா நீ? அதை வழங்க தெரியாதவனா நீ? எஸ் சார். மன்னிப்பாயா? சரிங்க சார். கார்த்தியை கண்டித்து விடு, ஆனால் அவனை கல்வி கற்க விடு. கார்த்தியை தண்டித்து விடு, ஆனால் அவன் கல்லூரிக்கு வருவதை துண்டித்து விடாதே. இல்ல சார், அவர் சஸ்பென்ஷனை உடனே வாபஸ் வாங்கிக்கிறேன் சார். நல்லது முதல்வனே, உன் அன்பு மனம் கண்டு அகமகிழ்ந்தோ, ரோமங்கள் எழுந்து நிற்க சிலிர்த்திட்டோ. இனி உலகம் உன்னை இயற்பியல் இனியவர் என்றும் பொறியியல் புதுமகன் என்றும் அழைக்க நாம் அரசு ஆணையிட்டோ. நல்லது சார். உமது மயில் உந்துக்கு நேர்ந்த கொடுமைக்கு பதிலளிக்க பாரத பிரதமருக்கு கடிதம் ஒன்றும் தந்தி ஒன்றும் உடனே அனுப்பிட செய்கிறேன். சார் பரவாயில்ல சார். வாழ்க ஆசு ஆல கல்லூரி, வாழ்க உன் பெருந்தன்மை. நன்றி, வணக்கம். சூப்பரா மாப்ள. அந்த ஆளு காலையில என்ன கூப்பிட்டு உன்னை மன்னிச்சிட்டேன்னு சொன்னப்போ சுத்தமா எனக்கு ஒண்ணுமே புரியல மாப்ள. என்னடா கடியன் திடீர்னு காந்தியா மாறிட்டான்னு யோசிச்சேன். இப்பதான் புரியுது, நீங்க கொடுத்த இனிமா தான் வேலை செஞ்சிருக்குன்னு. இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல மாப்ள. இதே குரல்ல பேசி அடுத்த வருஷம் இந்த காலேஜ்ல 5 சீட்டை வாங்குறானால மட்டும் பாரு. அடப்பாவி, செஞ்சாலும் செய்வீங்கடா. பிரின்சிபல் மன்னிச்சதுனால ஒரு சின்ன விஷயம் மிஸ் ஆயிடுச்சு மாப்ள. என்னடா? கன்ஃபார்மா சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்கன்னு ஆரண்ய காண்டத்துக்கு டிக்கெட் வாங்கி வச்சிருந்தேன். எல்லாம் இப்ப வேஸ்டா போச்சு. இவனை பாரு. நிஜமாலே சஸ்பென்ஷன் கேன்சல் ஆயிடுச்சாடா? டேய், பிரின்சிபல் உன்னை தானடா கூப்பிட்டு பேசினாரு, அப்புறம் என்னடா டவுட்? இப்படி இல்லாம ஏமாறுவாங்க. இன்ஜினியரிங் காலேஜ் பிரின்சிபாலுங்க வேற எப்படி இருப்பாங்க? வெற்றிக்கு விஷயம் தெரியுமாடா? இல்ல மச்சான், இன்னும் சொல்லல. சொன்னா இறுக்கி அணைச்சு ஒரு உம்மா தருவான். சஸ்பென்ஷன் கேன்சல் ஆன விஷயத்த ஆஃபீஸ் ரூம்ல சொல்லிட்டு வந்துடுறேன். அப்புறம் நொய்யின்னு வானுங்க. அப்படியே டாய்லெட் போயிட்டு வந்துடுறேன். பார்வுகளும் பகலவனே, பாத்ரூம் போய் வா. மிச்சம் வைக்காமல் உச்சா வைத்து வா. வகுப்பறை போகாமல் கூட இருந்திடக்கூடும், கழிப்பறை போகாமல் இருந்திடக்கூடுமோ? டேய், இவைகள் எச்சில் அல்ல, என் தலையில் விழுந்த ஹேர் ஜெல் துளிகள். எப்படி இருந்தவே மாட்டீங்கடா. நீ ஒரு பக்கா பொலிட்டிஷியனா மாறிட்டு வர. விஜயகாந்த் சார்கிட்ட சொல்லி
விருதாச்சலத்தை உனக்கே வாங்கி தரேன். அங்க நிக்கிறோம், அவனை ஜெயிக்கிறான். நன்றி மாப்ள, நன்றி மாப்ள, நன்றி மாப்ள. பூ விழுந்தா நினைச்சது நடக்கும்னு சொல்லுவாங்க. பூ தானா விழணும், இப்படி குறி பார்த்து வீசக்கூடாது. விழுந்ததோ இல்லை வீசினதோ உன் வேண்டுதல் நிறைவேறும். போதுமா? அது எப்படி நிறைவேறும்? நிறைவேறும்னு இல்லை, நிறைவேறிச்சுன்னு வச்சுக்கோ. நான் என்ன நினைச்சேன்னு உனக்கு எப்படி தெரியும்? தெரியும். நான் உன்னோட பனிஷ்மெண்ட் கேன்சல் ஆகணும்னு வேண்டிக்கிட்டேன். அதான் நானும் சொல்கிறேன், ஆயிடுச்சு. என்ன சொல்ற? எஸ், சஸ்பென்ஷன் கேன்சல்டு. எப்படி? யாரோ ஒரு பொண்ணு சாமி கிட்ட நான் சஸ்பெண்ட் ஆகக்கூடாதுன்னு வேண்டியிருக்கா. நேராக சாமி பிரின்சிபல் ரூமுக்கு போய் மன்னிக்கிறவன் தான் மனுஷன்னு விரும்மாண்டி டைலாக்லாம் பேசியிருக்கு. அது மட்டும் இல்லை, பிரின்சிபல் வேற பயங்கரமான கமல் ரசிக்கிறான். அவர் தேம்பி தேம்பி அழுது நைட்டு 2 மணிக்கு என்ன ஆன்லைனில் வர சொல்லி வீடியோ கான்ஃபரன்ஸில் மன்னிச்சிட்டாரு. என்ன இவ்ளோ நக்கல் பிடிச்சவனா நீ? உண்மைய சொல்லு. யாரோ மினிஸ்டரோட ரெக்கமெண்டேஷனில் பாலாவும் ஜக்கும் பிரின்சிபல் கிட்ட சீனை போட்டு கேன்சல் பண்ண வச்சுட்டானுங்க. எனக்கு வர சந்தோஷத்துக்கு அப்படியே ஒண்ணு. ஹேய், கட்டி கிட்டி பிடிச்சிடாத. ஓ, அந்த ஆசைலாம் வேற இருக்கா உனக்கு? இல்ல, அப்படி எதுவும் பண்ணிட போறோன்னு ஒரு முன்னெச்சரிக்கையாதான். என்ன மச்சான், முன்னெச்சரிக்கை பின்னெச்சரிக்கைன்னுட்டு ஆசைப்பட்டுட்ட. ஒரு கட்டிப்புடி வைத்தியம் கொடுத்துட்டா போச்சு. ஏய், வேணாம் வேணாம், சொன்னா கேளு.